நமஸ்காரம். அவதாரங்களுள் கூர்மா அவதாரம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கச்சப, கூர்ம, கமட இதெல்லாமே ஆமையை குறிக்கும் சம்ஸ்கிருத சொற்கள். பார்க்கடல் கடைந்த போது மந்தர பர்வதம் மத்தாக நடப்பட்டது. அதை பெருமான் கடைந்த போது அது சரிவர நிற்காமல் மேலும் கீழும் குதிக்க, அதை கீழே சென்று விடாமல் ரட்சிப்பதற்காக பகவானே கூர்ம அவதாரம் செய்தார். ஆதார கமடம் என்று சொல்லுவர். அது அந்த மந்திரமலைக்கு ஆதாரமாக இருந்தது, தாங்கி கொண்டது. இது ஒரு கூர்மம், இது கூர்ம அவதாரம். ஸ்ரீகூர்மங்கிற திவ்யதேசமே உள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் கூர்ம வடிவத்திலேயே பெருமான் எழுந்தருளி உள்ளார். இது ஒரு பக்கம் கூர்ம அவதாரம். ஆனால் வேறு 2 இடங்களிலும் இந்த கூர்மம் பயன்படுத்தப்படுகிறது. கோவில்களுக்கு சென்றாலோ அல்லது யாகத்துக்கு யஜ்ஞம் ஹோமம் இதற்கெல்லாம் ரித்விக்குகள் ஹோமம் பண்ணுறவர்கள் உட்காரும்போதோ கூர்மாசனம்னு இட்டுக்கொள்ளுகிறார்கள். கோவில் இருக்கிற எல்லா யாகசாலையிலையும் கூர்மாசனம் இருக்கும். ஆமை வடிவத்திலேயே மரத்தில் செய்திருப்பார்கள். அதில் அமர்ந்து கொண்டுதான் ஹோமம் செய்வார்கள். அது என்ன ஆசனம்? சில இடங்களில் பெருமானுடைய பீഠத்தை சேவிக்கும் போதே கீழே ஒரு கூர்மம் தெரிகிறது. அது என்ன கூர்மம்? இதெல்லாமே கூர்ம அவதாரத்தை தான் குறிக்குமா? இல்லை. இந்த பூமண்டலத்தை பெருமான் கீழே ஆதிசேஷ ரூபத்திலிருந்து தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருக்கும் கீழாக கூர்ம ரூபத்தில் தாங்கி கொண்டிருக்கிறார். அப்போ கீழே ஆதார கூர்மம், அவருக்கு மேல் ஆதிசேஷன். ஆதிசேஷனுடைய தலையில் தான் பெரிய அண்டங்கள் தாங்கப்படுகின்றன. அப்போ பாத்தாளம் கீழே பார்த்து அவ்விடத்திலே தாங்கின்றிருக்கிறதும் கூர்மமூர்த்தி தான். கடல் கடைந்த போது மந்திரமலையை தாங்கினதும் கூர்மமூர்த்தி தான். ஆனால் ஆசனம் போட்டுக்கொள்ளும் போதோ அல்லது பெரிய அண்டங்களை கீழிருந்து ஆதிசேஷனோடு சேர்ந்து தாங்கும் போதோ அவர் கூர்ம அவதாரம் இல்லை, ஆதாரமான கூர்மம். அதப்போல் வைகுந்தநாதன் எப்படி இருக்கிறார் என்று வர்ணிக்கிற ஸ்லோகம், அதிலும் கூர்மாதீனு திவ்வலோகான் ததுனு மணிமயம் மண்டபம் தத்திரசேஷம் என்னொரு ஸ்லோகம். வைகுந்தம் எப்படி இருக்கிறது, அதில் பெருமான் திருமாமணி மண்டபத்தில் எப்படி அமர்ந்திருக்கிறார் என்று சொல்வது. அதில் எடுக்கும்போதும் ஸ்ரீவைகுண்டத்தில் கூர்மலோகன் முதலான பல லோகங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார். மத்ஸ்யரூபம், வாமனலோகம், நரசிம்மலோகம் என்று பலதும் அங்கு இருக்கும். அப்போ வைகுந்தத்தில் பாக்கி அனைத்து லோகங்களும் இருக்கும். எந்த எம்பெருமானை சேவிக்கணும்னு ஆசை இருக்கிறதோ சேவித்து கொள்ளலாம். அதனால தான் கூர்மாதீன் திவ்யலோகான், கூர்மம் முதலான பல திவ்யலோகங்கள் உள்ளன. அப்படி சுற்றி அந்த லோகங்கள் இருக்கும்போது நடுவாக திருமாமணி மண்டபத்தில் பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். அப்போ அங்கு வந்த கூர்ம என்பது கூர்ம லோகத்தை குறிக்கும். ஆனால் நம்ம ஆசனங்கள், பெருமானுடைய பீடம், அதில் கூர்மம் பார்க்கும்போது அண்டகடாகத்துக்கே ஆதாரமாக இருக்கிறார், தாங்குகிறார்னு தெரியும். பார்க்கடல் கடைந்த போது அந்த மந்திர பர்வத்தத்துக்கு கீழே போய் தாங்கினது அந்த மலை விழுந்து விடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பற்றினது. இது தவிர இன்னொரு ஆகாரம் சாலிகிராம வடிவத்தில் கூர்மமூர்த்தி உண்டு. மத்ஸ்யமூர்த்தியும் உண்டு, கூர்மாவதாரம் உண்டு.
அப்போது ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய சில சாலு கிராமங்கள் கூர்ம வடிவத்தில் இருக்கும். அது கூர்ம அவதாரமே. எப்படி ஸ்ரீகூர்மத்தில் கூர்ம அவதாரமேயோ அதைப்போல் சால கிராமத்திலும் கூர்ம அவதாரமே. அந்த பெருமானுக்கு திருவாராதனம் செய்கிறோம். கண்ணன் கீதையில் சொல்லும்போது, நீ உன் ஆசையை அடக்கிறதுக்கு கூர்மத்தை நினைவில் வைத்துக்கொள். யதா சம்ஹரதே சாஹம் கூர்மோங்கோனிவ சர்வசா இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதான்னு கண்ணன் சொல்கிறார். எப்படி ஒரு விரோதியை பகைவனை கண்டால் ஆமை தன்னுடைய ஓட்டுக்குள் கைகால்களை சுருக்கி கொண்டு அசையாமல் இருக்கும். பகைவன் விலகின பிற்பாடு அதை வெளியில் விடும். அதை போல ஒரு யோகியும் யோகத்துக்குள் எல்லாத்தையும் சுருக்கி கொண்டு காத்திருக்கிறான். அதற்கப்புறம் பிரம்மத்தை அனுபவிக்கும் போது தான் சகல சக்தியும் வெளிப்படுகிறது என்ன. கூர்மத்தை போலே யோகி உடம்பு சுருக்கிக்கணும் அப்படின்னு கண்ணன் கீதையில் சொல்கிறார். அது ஒரு திருஷ்டாந்தம். இப்படி பல இடங்களில் வெவ்வேறு பயனுக்காக கூர்ம வடிவம் சொல்லப்பட்டிருக்கும். அது ஒன்றுக்கொன்று வெவ்வேறு என்பதை தெளிந்து கொள்க. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.